2 காலு கிழவனுக்கு 3 காலு. இந்த அவங்க தேங்காய் வளர்க்க வந்துட்டாங்க. அவனே பர்ஃபார்மன்ஸ் தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு ஒன்று கெடா ஒன்று. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மயிறு மேலே தேங்காய் தந்துக்கிட்டு இருக்கேன். நாடகம் நினைச்சேன், பிள்ளையார் கோவில் நினைச்சேன். தேங்காய் நல்லா இருக்கு, நீங்க 2 கடி அடிக்கிறீங்களா? எச்சி வருது கொஞ்சம் தாவே. இந்த வாங்கிக்கோங்க. அப்ப ஆடு புழுக்க ஓடுது. ஆடு புழுக்கதே போடும், அப்புறம் சாணியா ஓடும். புழுக்கதே ஆடு புழுக்க ஓட்ட மறுநாள் குட்டி ஓடுது. என்ன அம்மா என்னப்பா? ஆடு புழுக்க போட்டு மறுநாள் குட்டி ஓடுது. சாதாரண பேசினாலே எரிச்ச மாதிரிதான் இருக்கும். இதுல மெமிக்கிரி மயிறு வேற. ஆடு குட்டி ஓட்டாட்டா. போதுப்பா போதுப்பா போதும். போட்டு வந்தது ஏன் சட்டை விபூதி பட்டுச்சுன்னா உன்னை கொண்டே வரும். அப்பா சட்டை ஏன் சட்டப்பா அழுக்காய்க்கிறாப்பா, ஆசாரம் தவறாம. என்னடா அம்மா என்னப்பா வாப்பா. அது ஒடிஞ்ச கால ஏற்கனவே. என்னப்பா கொஞ்சம் கொஞ்சம் அப்பா மொழி வலிக்கு கொஞ்சம். எந்த ஊர்ல நோத்தா விட்டு சாமி அப்படியே கருது வண்டி மாதிரி சுத்தி சுத்தி வந்துச்சு மயிர் சாமி. சாமி அது ஆசாரம் தவறாம ஆடுப்பா கருப்பையா. இந்த 300 ரூபா சம்பளத்துக்கு ஆடி இருக்காரு. உண்மையே சாமி அழைப்பேன் ஆடி. நான் கேட்கிற கேள்வி பார்த்து சொல்லுப்பா. சரி சரி. மழை சுருட்டுமுடா எங்க கிழவே வளர்த்த மாடு வளது வம்பச்சாக்கி முடா. இடுப்ப முறுக்கு முடா எங்க நொட்டி சாமி மாடு இடது வம்பச்சாக்கி முடா. உடம்ப முறுக்கு முடா எங்க சோனச்சாமி மாடு உடம்பெல்லாம் சிலுக்கு முடா. நீ ரோசாக்கார தங்க முடா. மைக் எதுவும் நீராதப்பா, மைக் எதுவும் குறி கேட்குறேன் வாப்பா. சார் வந்தா வர. இப்போ வந்தது யாருப்பா தெரியலையாடா? என்னப்பா யாரும் தெரியலையா? டிஸ்பிளே எங்கிட்ட கொஞ்சம் திருப்புங்க. என்ன செல்லில் படமாக பார்க்குறேன்னு தெரியல.